வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மே 17 சனிக்கிழமை மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். சென்செக்ஸ் 200 புள்ளி குறைஞ்சு 82,330 இருக்குது. நிஃப்டி 42 புள்ளி குறைஞ்சி 25,019 இருக்குது. எல்லாமே ஸ்லைடு நெகட்டிவ் தான். நிஃப்டி பேங்க் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 8,831 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய பையிங் பண்ணியிருக்கிறாங்க. டிஐ வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வந்து 5,187 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து 37 பாயிண்ட் உயர்ந்து 25,126 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர், அதாவது அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஸ்டேபிளாக இருக்குது, 85 ரூபா 50 பைசாவில். அப்புறம் வந்து குரூட் ஆயில் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, 5,356 இருக்குது. நேச்சுரல் கேஸ் வந்து ரொம்ப வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 2.5% இறங்கி 284 ரூபாயில் இருக்குது. ரொம்ப நல்லது நமக்கு. கோல்டு வந்து 689 பாயிண்ட் இறங்கி 92,480 இருக்குது. நல்ல கோல்டு குறைஞ்சிக்கிட்டு வருது. கோல்டு ஃபஸ்ட் டைம் பை பண்ணுறதுக்கு நல்ல டைம், இது ஆரம்பம். இப்போ ஒரு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு, இது பியூர் கோல்டு 24 கேரட்டு. இது வந்து 10 கிராம் 1 லட்ச ரூபாயிலிருந்து 92,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஒரு 90,000 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா பை பண்ண ஃபஸ்ட் டைமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து 88க்கு கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு வாய்ப்பு. சில்வர் வந்து 618 புள்ளி இறங்கி 95,297 இருக்குது. சில்வர் பையிங் பண்ணுற லெவலில் இல்லை, கன்சிடர் பண்ணுற லெவலில் கோல்டு மட்டும்தான் இருக்குது. அப்புறம் வந்து இன்றைக்கி ஆடிட்டிங் ரிசல்ட் 17ஆம் தேதி ஆடிட்டிங் ரிசல்ட். அப்புறம் டிவிடெண்ட் கொடுக்குற சில கம்பெனிகளை பார்ப்போம். டிவிஸ் லேபரேட்டரிஸ் வந்து ஆடிட்டிங் ரிசல்ட்டு இன்றைக்கி அறிவிக்கிறாங்க, டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. ஆம்பர் என்டர்பிரைசஸ் ஆடிட்டிங் ரிசல்ட் மட்டும் அறிவிக்கிறாங்க, மே 17 Q4 ரிசல்ட்டு. அப்புறம் டேட்டா பேட்டர்ன் ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க, மே 17 Q4 ரிசல்ட்டு. ஹாப்பி ஃபோர்ஹிங்ஸ் ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க, Q4 ரிசல்ட்டு. பிஎஸ்சி லிமிடெட் வந்து போனஸ் அறிவிக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 2 ஷேர் கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் எக்ஸ்டேட் வந்து 23/5/2025 வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. அப்போ நீங்கள் வந்து 23ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் டிமேட்டில் வந்து இருக்கணும் ஸ்டாக். அப்போ நீங்கள் வந்து புதன்கிழமையாக வாங்கிடணும், இல்லை செவ்வாய்க்கிழமையாவது வாங்கிடணும். வாங்கினா தான் உங்களுக்கு அது சரியாக வரும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் இது என்னோடய கருத்து என்னென்னா, இது இப்போ போனஸ்க்காக இதை போய் இப்போ வாங்காதீங்க. ஏன்னா ரொம்ப உச்சத்தில் இருக்குது, விலை ஆல் டைம் ஹையில் இருக்குது. இது வந்து போனஸ் கொடுத்த பிறகு ஒரு டைம் இறங்கும், அப்போ வாய்ப்பு இருந்தால் வாங்கிக்கிறதுக்கு நம்ம அதை பற்றி அப்போ பேசுவோம். இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியாவுடனான டேரிஃப் குறித்து ட்ரம்ப் வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடத்தப்படும் வர்த்தக ஒப்பந்தம் தன்மை குறித்து வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவிலேருந்து வரும் பொருட்களுக்கு அனைத்து வரிகளையும் நீக்க இந்தியா தயாராக உள்ளதாக ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இந்த அறிக்கைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து எந்த ஒரு ஒப்பந்தமும் பரஸ்பரம் நன்மை பயக்கும் வகையில் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அதாவது 2 பேருக்குமே அதில் லாபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகின் உயர்ந்த வரி விதிக்கும் நாடு இந்தியான்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. இரு தரப்பினுடைய பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் குறித்து கேட்டதுக்கு ட்ரம்ப்கிட்ட, அது வந்து விரைவில் வரும், நான் அவசரப்படவில்லை, எல்லா நாடுகளும் எங்களுடன் ஒப்பந்தத்தில் இருக்கின்றன, 150 நாடுகள் ஆர்வமாக உள்ளன எங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள, இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இப்போ தற்சமயத்தில் வந்து நம்மளோட வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு வாஷிங்டனில். அவங்க அமெரிக்க அதிகாரிகளோட பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்தியாவும் அமெரிக்காட்ட வந்து ஜவுளி, தோல் பொருட்கள், ரத்தினங்கள், நகைகள், எண்ணெய் வித்துக்கள், திராட்சை, வாழைப்பழம் போன்ற பொருட்களை வரி குறைக்கிறதுக்கு வாதாடி வருகிறது இந்தியா. சீனா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியத்தை விட வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் இந்தியாவும் முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி 2025 வளர்ச்சி 6.3ஆக இருக்கும்னு சொல்லி ஐநா சொல்லியிருக்கு. உலக பொருளாதாரத்தில் கடினமான காலங்களை கூட இருக்கும் நிலையில் இந்தியா வளர்ச்சி நன்றாக இருக்குது. அடுத்த ஆண்டு 6.4% வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி ஐநா சொல்லுது. வெளிப்புற அபாயங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, அமெரிக்காவோட புதிய வரி விதிப்பு ஏற்படக்கூடிய இடையூறுகள் குறித்து ஐநா எச்சரிச்சிருக்கு. மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியா வளர்ச்சி ரொம்ப சீராக இருக்குன்னு சொல்லி ஐநா கூறியிருக்கு. தங்கத்தின் விலை வந்து 88,000 வரைக்கும் குறையலாம் சொல்லின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னா, வட்டி விகித குறைப்பு எதிர்பார்ப்பு அதிகரித்து வருது. அப்புறம் போர் பதட்டம் நல்லா குறைஞ்சிருச்சு.
அதனால் நீண்ட கால முதலீட்டுக்கு வந்து தங்கத்தில் முதலீடு செய்யலான்னு வந்து ஆய்வாளர்கள் கூறிட்டு வர்றாங்க. நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம்ல, அதுதான் MCX கோல்டு. இப்போ 92,000 இருக்குது, 88,000 வரைக்கும் வரும்னு சொல்லி நிபுணர்களே சொல்கிறாங்க. ஆனால் 92 நம்ம முதல் தடவையாக அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் 88 ரெண்டாவது டைமாக இருக்கணும். ஏன்னா தங்கம் ரொம்பலாம் இறங்காது. அப்புறம் வந்து அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மிகப்பெரிய ஏஐ ஒன்றை உருவாக்க வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அது எப்போன்னு தெரில, ஆனால் உருவாக்க போகுது. அப்புறம் வந்து இண்டஸ்இண்ட் பேங்கில் வந்து வரிக்கு பிந்திய லாபம் 22% குறைந்துள்ளதையும் மற்ற நிகர வட்டி விகித வரம்பு குறைந்துள்ளதையும் காரணம் காட்டி ஃபைனான்சியல் 26-27க்கான மதிப்பீடுகளை வந்து CLSA செக்யூரிட்டி குறைச்சிருக்கு, டவுன்கிரேட் பண்ணியிருக்கு CLSA இண்டஸ்இண்ட் பேங்கை. மே 16 வெள்ளிக்கிழமை Q4 ரிசல்ட் வந்திருக்கு. பெல் நிறுவனத்தோட Q4 ரிசல்ட்டு. நிகர லாபம் வந்து சென்ற வருடத்தில் வந்து 489 கோடி, இந்த வருஷம் வந்து 504 கோடி, 3% மட்டும் அதிகரிச்சிருக்கு. அதன் நிகர லாபம் டிசம்பர், அதாவது காலாண்டில், போன டிசம்பர் காலாண்டில் வந்து 135 கோடி, இப்போ 273 கோடி, நல்லா உயர்ந்திருக்கு. மார்ச் 2025 காலாண்டில் செயல்பாடுகள் மூலம் கிடைச்ச வருவாய் வந்து 8,993 கோடி. கடந்த இதே காலாண்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பிடும்போது 9% அதிகரிச்சிருக்கு. அப்புறம் குவார்ட்டர் அதில் பார்க்கும்போது 3.5% அதிகரிச்சிருக்கு. நிறுவனம் அதன் மின்சார பிரிவு வருவாயில் வந்து 6,198 கோடியிலேருந்து 6,168 கோடியிலேருந்து 6,192 கோடியாக சிறிய உயர்வை கண்டிருக்கு மின்சார பிரிவில். அப்புறம் தொழில்துறை பிரிவு வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 34% உயர்ந்திருக்கு, நல்ல உயர்வு. 2,092 கோடியிலேருந்து 2,801 கோடியாக உயர்ந்திருக்கு. அப்புறம் டிவிடெண்ட் வந்து 50 பைசா தர்றாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பொறியியல் நிறுவனம் இது வந்து எரிசக்தி தொழில், உள்கட்டமைப்பு துறைகளில் வந்து செயல்பட்டுட்டு வருது. அது வந்து அப்புறம் வந்து 1964 இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. மின் உற்பத்தி உபகரணங்கள், பரிமாற்றம், போக்குவரத்து, பாதுகாப்பு, விண்வெளி அமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் தயாரிக்கிறதுக்கும் மற்றும் சேவை செய்கிறதுலையும் நிபுணத்துவம் பெற்றிருக்கு. அப்புறம் இது வந்து கம்பெனியோட விஷயம். இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து மாடரேட்டான ரிசல்ட்டு தான், ரொம்ப நல்ல ரிசல்ட்டு, ரொம்ப மோசமான ரிசல்ட்டும் இல்லை, நல்ல மாடரேட்டாக இருக்குது ரிசல்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டாக் விவரத்தை பார்ப்போம். இதோட வருஷத்தோட மொத்த உயர்வு 335 ரூபா வரைக்கும் போய் தொட்டிருக்கு. கீழே போனது லோ 176 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோஸ் ஆனது வந்து நேற்று ஃப்ரைடே 250 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. PE ரேஷியோ 168, செக்டார் PE 95 தான் இருக்குது. இது வந்து PE ரேஷியோ 168, கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. புக்கு வந்து 70 ரூபா தான், 3.61 டைம் அதிகமாக இருக்குது. 70 ரூபா தான் கம்பெனியோட மொத்த மதிப்பே. உங்களுக்கு விற்றா அவ்வளோதான் கிடைக்கும், 70 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் அதோட 3.61 டைம் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 87,172 கோடி. இதை நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் ஓவர் வேல்யூவாக இருக்குது ஸ்டாக்கு. இப்போதைக்கு பக்கத்துலேயே போகாதீங்க, ரொம்ப வேல்யூ கூட இருக்குது. காரணம் என்னென்னா, சரியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 வருஷத்தில் பல மடங்கு உயர்ந்திருக்கு. 5 வருஷத்தில் நல்லா உயர்ந்திருக்கு, 2 வருஷத்தில் நல்லா உயர்ந்திருக்கு. வாங்க வேண்டிய டைம்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அது நல்லா ரெஸ்ட் எடுத்து போய் தூங்க போகுது. இதோட கூட்டாளிகள்லாம் இப்போ பரவாயில்லாமல் இருக்குது. இது ஒன்று தான் வந்து ரொம்ப இப்போ ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைமில் இருக்குது. ஏன்னா ரொம்ப அதிகமான வேல்யூ வந்துருச்சு. இனிமேல் ஏறுறது வந்து நம்ம பார்த்து ஏற்றி விட்டால் தான், அது ஏறாது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இதை ஏற்றி விட்றதுக்கு முயற்சி பண்ண வேணாம். இதை வந்து இறங்கவும் நீங்கள் வாங்குறதுக்கு வழியை பாருங்கள். நல்ல கம்பெனி, லைஃப் டைம் ஒரு கம்பெனியை வச்சுக்கிறணும்னா அது இதுதான். ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டோடது, நமக்கு வந்து நல்ல முதலீடு பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நிறுவனம் இது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 190க்கு கன்சிடர் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம், 165க்கு கன்சிடர் பண்ணலாம். அதை விட ரொம்ப அகல பாதாளத்தில் போச்சுன்னா 127 கன்சிடர் பண்ணலாம். அதுக்கெலாம் போகாது, போனால் கூட அது சான்ஸ் தான். 127க்கு கன்சிடர் பண்ணலாம். இந்த 3 ரேஞ்சு பணத்தை 3 தடவையாக பயன்படுத்தணும். எப்போயுமே ஒரே டைமில் போய் எல்லா பங்கையும் ஒரே இதில் வாங்கிடக்கூடாது. வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது. யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் நம்மளை பார்த்துக்கறணும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை ரொம்ப அபாயமானது, கவனமாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பழைய வீடியோவில் வந்து இந்த வோடாஃபோன் ஐடியாவை கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். நான் வந்து 660க்கு கன்சிடர் பண்ணியிருந்தேன், அப்புறம் 680க்கு கன்சிடர் பண்ணியிருந்தேன், அப்புறம் 7 ரூபாய்க்கும் கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். நான் கன்சிடர் பண்ணவும் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள். அது 650 வரைக்கும் போச்சு. நம்ம 2 டைமோ 3 டைமோ கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்.
அப்புறம் வந்து அந்த பெனி ஸ்டாக் ஒன்று பேசியிருந்தோம், ஸ்டாண்டர்ட் கேபிட்டலு, அதையும் கன்சிடர் பண்ணுறவங்க நீங்களும் பரிசீலனை பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பங்குகளில் லாபம் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் பாதுகாப்பான முதலீடாக இருக்கணும். வோடாஃபோன் ஐடியாவை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு ரூ. 8 50 மேலே போகும்போது கவனமாக இருங்க. ரூ. 8 கீழே வந்துச்சுன்னா விற்றுருங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா பேசாமல் இருங்க. அதை ஒரு வரம்பாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே போனால் கீழே வந்தால் வித்துறணுண்டு. ஏன்னா அந்த ப்ராஃபிட்டை எடுத்துடலாம். அதுக்கு தான் கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு பங்கை வாங்கணும், அதுக்கு பக்கத்தில் நம்ம எதிர்பார்க்குற ரேட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜிடிடி ஆர்டர் போடுங்க. அதை பற்றி ஒரு நாளைக்கு பேசுவோம். ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போயுமே ஆர்டரை போட்டு வச்சு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். பங்கை பார்க்க வேண்டியதில்லை. ரூ. 7 எனக்கு இந்த பங்கு வேணும்னா அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த ரேட்டு வந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் பெஸ்ட்டு வே. உங்கள் டைமை வீணாக்காமல் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஜிடிடி ஆர்டர் அதுக்கு பேர். அதை பற்றி நம்ம பேசுவோம். நீங்களும் அந்த ஆர்டரை பார்த்துக்கிட்டு அதேமாதிரி ஆர்டர் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நம்ம ஒரு ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூ. 100 ஒரு பங்கை நம்ம கன்சிடர் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் அது ரூ. 110 கிட்ட இருக்கும். அப்போ ஒரு ரூ. 10 தான் வித்தியாசம். இறங்கி எப்படி ரூ. 100 வரும்னு நினைக்கிறப்ப நீங்கள் என்ன செய்யலாம்னா ஜிடிடி ஆர்டரை போட்டுட்டு விட்டுறணும். அது ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்பயுமே இன்னொன்று என்னென்னா, நம்ம பங்கை வாங்குறதுக்கு ஆர்டர் போடுறப்ப இந்த ரவுண்டான நம்பர் போடக்கூடாது. 100 50 70ன்னு போடவே கூடாது. ஏன்னு கேட்டால் எல்லோரும் அப்படி தான் போட பார்ப்பாங்க. அப்போ போடவே கூடாது. கொஞ்சம் கூட போடணும். அந்த மாதிரி போடணும். எப்படின்னா ரூ. 100 நீங்கள் கன்சிடர் பண்ண நினைக்கிறீங்கன்னா 101 102ன்னு போடணும். என்ன பண்ணும்னா 101 வரைக்கும் வந்துட்டு போயிடும். ரூ. 100 தொடாது. அப்போ உங்களுக்கு அந்த பங்கை வாங்க முடியாமல் போயிடும். அது மாதிரிலாம் சில ட்ரிக் இருக்குது. அதெல்லாம் கவனித்தோம்னா நம்ம நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நம்ம எப்பயுமே ஷார்ட் டேர்முக்கு இன்றைக்கி பணத்தை போட்டு நாளைக்கு நமக்கு லாபம் கிடைக்குன்றதுக்கு நம்ம சொல்லித்தர்றதே இல்லை. எப்பயுமே நம்ம சொல்கிறது எல்லாமே லாங் டேர்ம் தான். நமக்கு இந்த கேம்லிங், இந்த சூதாட்டம், ஃப்யூச்சர் ஆப்ஷனு, கிரிப்டோ கரன்சி இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஆகவே ஆகாது. நேர்மையான முறையில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும், நம்மளும் சம்பாதிக்கணும், கம்பெனியும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு முதலீடு தான் சிறந்த முதலீடாக இருக்கும். அந்த முதலீட்டை கிடைக்கிற லாபம் தான் நமக்கு நிலைக்கவும் செய்யும் நம்ம வாழ்க்கைக்கு. அதனால் நேர்மையான முதலீடு பண்ணுவோம், நேர்மையாக சம்பாதிப்போம், கம்பெனிகளோட வளர்ச்சியில் நம்மளும் பங்கெடுத்துக்கிடுவோம். அதுதான் நம்மளோட நோக்கம். கல்விக்கண் திறந்தவர், படிக்காத மேதை, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர், நேர்மையானவர். ஐயா காமராசரின் பொன்மொழி. எல்லா மக்களிடமும் குறைபாடுகள் மட்டுமல்ல, ஏதேனும் சிறப்பான ஆற்றலும் இருக்கவே செய்யும். இப்போ நம்ம பிறர் குறையை மட்டுமே பார்க்குறோம். அவங்களுக்கு இந்த காமராசரோட ஐயாவோட பதில் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.